ஹே கைஸ் வணக்கம். வீடியோ கிளிக் பண்ணதுக்கு நன்றி. ஸோ இந்த வீடியோவில் வெறும் கொக்கோ பவுடர் மட்டும் யூஸ் பண்ணி டேஸ்டான சாக்லேட் கேக் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க. டேஸ்ட் வைஸ்மே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். எந்த டிலேவுமே இல்லாமல் டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த கேக்கை நம்ம குக்கரில் தாங்க பண்ண போகிறோம். அதனால ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு குக்கரும் வச்சு கேஸ் கட்டெல்லாம் எதுவுமே போடாமல் 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ண விட்டுடலாம். அடுத்து இந்த கேக்குக்கு பேட்டர் ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு ஒரு பவுலில் 1/2 கப் தயிர், 1/2 கப் எண்ணெய், நான் இந்த இடத்துல சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேங்க. நீங்கள் வாசம் வராத எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது போக 1/2 கப் சர்க்கரை சேர்த்து இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் பவுடர் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டருக்கு பதிலாக ஹேண்ட் விஸ்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்திருக்கணும். கொஞ்சம் கூட அந்த கிரானுவல்ஸ் இருக்கவே கூடாது. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமாங்க இப்போ நம்ம மாவு பொருளெல்லாம் சலிச்சுட்டு அதுக்கப்புறமா உள்ளே சேர்த்திக்கலாம். நான் இந்த இடத்துல 1 கப் மைதா மாவு சேர்த்துருக்கேங்க. அந்த 1 கப் மைதா மாவுக்கு 1/4 கப் கொக்கோ பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், அது போக 1 பிஞ்ச் சால்ட் சேர்த்து நல்லா சலிச்சுட்டு உள்ளே சேர்த்துக்கிறேன். இது மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் ட்ரை பண்ணும்போது மாவு பொருளெல்லாம் சலிச்சுட்டு சேர்த்துக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அந்த மாவு பொருளில் சில டைம்ஸ் கட்டிகள் இல்லைன்னா தூஸ் ஏதாவது இருக்கலாம். அது இந்த சலிச்சுட்டு சேர்க்கும் போது நல்லா ஃபைன் பவுடராக நமக்கு கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நம்மளோட பேட்டர் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக இருக்குது அப்படிங்கிறதால நான் கொஞ்சமாக காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இந்த இடத்துல 1 கப் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுங்க. 125 ml கப் இருக்குல்ல, அந்த கப் தான் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ இதில் சர்க்கரை கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். எனக்கு சர்க்கரை கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது அப்படிங்கிறதாலேங்க நான் 2 டேபிள் ஸ்பூன் மில்க் மெய்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒருவேளை உங்ககிட்ட இந்த மில்க் மெய்ட் இல்லைன்னா நீங்கள் தேவையான அளவு பவுடர் சுகர் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் வெள்ளை சர்க்கரை மட்டும் அப்படியே சேர்த்துக்காதீங்க. ஏன்னா அது கரையாமல் அப்படியே இருக்கும். நீங்கள் பேக் பண்ணி எடுத்த அப்புறம் கூட சின்ன சின்ன கிரானுவல்ஸாக அது வாய்க்கு வந்துட்டே இருக்கும். இப்போ ரொம்ப கொஞ்சமாக பால் சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு நம்ம இந்த பேட்டரை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பேட்டர் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம இதில் சுகர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட பேட்டர் ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்து இதை நம்ம எந்த பாத்திரத்தில் பேக் பண்ண போகிறோமோ அதில் ஊற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த பாத்திரம் ஃபுல்லாக நெய் இல்லைன்னா எண்ணெய் வச்சு தடவிட்டு நான் இந்த மாதிரி அது ஃபுல்லாக பட்டர் பேப்பர் வச்சு கவர் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட பார்ச்மெண்ட் பேப்பர் இருந்தால் நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த பாத்திரத்தில் நெய் இல்லைனா எண்ணெயை ஃபுல்லாக தடவிட்டு மைதா மாவு கொஞ்சம் டஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை உள்ளே ஊற்றி பேக் பண்ணிக்கலாம். அந்த பேட்டரை சும்மா அப்படியே பாத்திரத்தில் ஊற்றி பேக் பண்ணிங்கன்னா பேக் ஆகி வந்ததுக்கப்புறமா அது அந்த பாத்திரத்தோடு அப்படியே ஒட்டி பிடிச்சிக்கும். இப்போ ஒரு 10லேருந்து 15 முறை இந்த மாதிரி டேப் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி பண்ணிங்க அப்படின்னா அந்த உள்ளே இருக்க ஏர் பபிள்ஸ் எல்லாம் வெளியில் வந்துடும். இப்போ 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் ஆன குக்கரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை உள்ளே வச்சு மினிமம் 15 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தாலே போதுங்க. நம்ம கேக் நல்லா பேக் ஆகி வந்துடும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணுங்கள். இது பேக் ஆகிட்டுருக்கு. இந்த டைம் கேப்பில் நம்ம கேக்குக்கு ஒரு சாக்லேட் கனாஷ் ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் பால், இந்த 1 கப் பாலுக்கு 1/2 கப் சர்க்கரை, 1/4 கப் கொக்கோ பவுடர், அது போக 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே இது நல்லா திக்காகி வர ஸ்டார்ட் ஆகும். இப்போ பாருங்களேன், ஒரு 3 மினிட்ஸ்லேயே இது எவ்வளோ திக்காகி வந்திருக்குன்னு. இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்திருந்தாலே போதுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல கண்டிப்பாக பட்டர் சேர்த்துக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அந்த பட்டர் தான் இந்த சாக்லேட் கனாஷோட அந்த சில்கி டெக்ஸ்சரே கொடுக்கும். இப்போ நம்மளோட சாக்லேட் கனாஷ் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம், ஆறிட்டு இருக்கட்டும். இப்போ ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்ம கேக் நல்லா பேக் ஆன மாதிரி இருக்கும். இது எப்படி செக் பண்ணோன்னா ஒரு கத்தி எடுத்து குத்தி பார்த்தோன்னா எந்த பேட்டருமே அதில் ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா நம்ம கேக் நல்லா பேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை எடுத்து நம்ம டீமோல்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி சைடெல்லாம் கொஞ்சமாக தள்ளி விட்டதுக்கப்புறமா ஒரு தட்டு வச்சு நம்ம கவுத்துனோம் அப்படின்னா நம்ம கேக் அழகாக அந்த தட்டில் அப்படியே விழுந்துடும். பாத்திரம் லைட்டாக சூடாக இருக்குது அப்படிங்கிறதால நான் துணி யூஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அந்த பட்டர் பேப்பர் எல்லாமே அப்படியே ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ நம்மளோட கேக் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சுங்க. இது இப்படி சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாக்லேட் கனாஷையும் மேலே ஊற்றி சாப்பிட்டோன்னா நல்லா மாய்ஸ்டாக ஸ்பாஞ்சியாக செம்மையாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இது மாதிரி கத்தி வச்சு அங்கங்கே கேக்கில் குத்தி விட்டுக்கலாங்க. ஏன்னா நம்ம சாக்லேட் கனாஷை ஊற்றும் போது அது நல்லா ஈஸியாக உள்ளே அப்சர்வ் ஆயிரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாக்லேட் கனாஷை கேக் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி சாக்லேட் கனாஷை கம்ப்ளீட்டாக கேக் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு பிடிச்ச நட்ஸை மேலே தூவி விட்டுக்கலாம். நான் இந்த இடத்துல பாதாம், முந்திரி, உலர் திராட்சையை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் பிடிக்குமோ நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். இல்லை நட்ஸ் சேர்க்காம கூட நீங்கள் கட் பண்ணி சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட கேக் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதை நான் பீஸ் போட்டு காட்டுறேன் பாருங்களேன். இந்த கேக் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு நீங்களே பாருங்களேன். அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட் வைஸுமே உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக இதை இப்படி சாப்பிட்றத விடங்க சின்ன சின்னதாக பீஸ் போட்டு ஒரு பாக்ஸில் போட்டு மிச்சம் இருக்க எல்லா சாக்லேட் கனாஷையும் மேலே ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என் வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி.